Peppers Entertainment Television. Turn on the heat. அரசாங்கங்களும் அதிகாரிகளும் அறிவாளிகளும் தொழில் மேதைகளும் உன்னை பார்த்திடுவார், பெயர் மாற்றிடுவார், துயர் தீர்த்திடுவார், சுகம் சேர்த்திடுவார். நவகோளும் என்ன, எந்த நாளும் என்ன, ராகு காலம் என்ன, யமகண்டம் என்ன, உனதாதரவால் பெயர் மாறுதலால் சுபமாகிடுமே, ஜெயம் கூடிடுமே. விடியும் விடியும் எதுவும் முடியும். வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு நாளும் நாம் பெயரியலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மலேசியாவிலிருந்து ஒரு நண்பர் நம்மகிட்ட கேட்கிறார். ஏன்னால் நான் இப்பொழுது மலேசியாவில் இருக்கிறேன். நாங்கள் எல்லாம் பாரம்பரியமாக இன்றைக்கு குழந்தை பிறந்த உடனே கோயிலில் கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஐயர்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க சொல்லுகிற இந்த முதல் எழுத்து என்று சொல்லப்படுகின்ற 4 எழுத்தில் தான் நாங்கள் பேர் வைக்கிறோம். ஆனால் அப்படி நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து அந்த அச்சர நாமத்தில் பெயர் சூட்டிய பெயரே சரியில்லை என்று நீங்கள் சொல்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம் என்று நிறைய பேர் எனக்கு மலேசியாவில் இருக்கிற மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன காரணம் என்றால், நான் நட்சத்திரங்களை பார்த்து நாள் பார்த்து அம்மி மிதித்து அருந்தை பார்த்து எல்லா பொருத்தப்பாடுகளை பார்த்து திருமணம் செய்தால் இருந்தால் என்ன, அல்லது இந்த மாதிரியான நேரம் நட்சத்திரங்களை பார்த்து பெயர் வைத்தாலும் கூட, ஆனால் அப்படி பெயர் வைத்தவர்களெல்லாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்று ஒரு கணம் பார்க்கணும். இப்போ லண்டனில், அமெரிக்காவில், செக்கோஸ்லோவாக்கியாவில், ருமேனியாவில், போலந்தில், கீபாவில், மொசாம்பிக்கில் அல்லது பக்கத்தில் இருக்கிற சீனர்கள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் யாருமே நட்சத்திரங்களை பார்த்து பெயர் வைக்கலை. ஆனால் அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றதாக பெறாதவர்களாக அர்த்தம் இல்லை. ஆக நாம மட்டும்தான் பாரம்பரியமாக நட்சத்திரங்களை பார்த்து பேர் வச்சிருக்கிறோம். சரி, இந்த நட்சத்திரங்களை பார்த்து பேர் வைக்கிறதுல ஏதாவது அறிவியல் இருக்கிறதா என்று ஒரு ஆராய்ந்து பார்த்தால் ஒரு அறிவியலும் இல்லை என்கின்ற பேர் உண்மையை தான் நான் கண்டுபிடித்திருக்கிறேன். காரணம் என்ன என்றால், தன்னுடைய தாய் தந்தையர்கள் நட்சத்திரங்களை பார்த்து பேர் வைத்ததுக்கு பின்னாடி, அந்த ஒரு பெரிய ஆள் ஆனதுக்கு பின்னாடி, திரைப்பட நட்சத்திர நடிகர்கள் பாதி பேர் தெரியும் நமக்கு, எல்லாம் பெயரை மாற்றியதற்கு பின்னாடி தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸோ பாரதி ராஜாவுக்கு பாரதி ராஜாங்கிற பேர் இல்லை, இளையராஜாவுக்கு இளையராஜாங்கிற பேர் இல்லை, ரஜினிகாந்துக்கு ரஜினிகாந்துங்கிற பேர் இல்லை, இப்படி நீங்கள் சிவாஜிக்கு சிவாஜிங்கிற பேர் இல்லை, இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முரசொலிமாறனுக்கு முரசொலிமாறனுங்கிற பேர் இல்லை. அப்போ இன்னைக்கு திரைப்பட கண்ணதாசனை எடுத்துக்கொட்டிங்கன்னா அவங்க அப்பா வச்ச பேர் முத்தையா தான். அப்போ நட்சத்திரங்களை பார்த்து பேர் வைத்து அவர்கள் வெற்றி பெறாத போது அவர்கள் பெயர் மாற்றியதற்கு பின்னாடி, புனைப்பெயர்களை வைத்ததுக்கு பின்னாடி, அல்லது தன்னுடைய கதாபாத்திரங்களுக்கு சினிமா நடிகர்களாக மாறுவதற்கு பெயர் மாற்றியதற்கு பின்னாடி, அல்லது அரசியல்வாதிகளாக மாறியதற்கு பின்னாடி, தன்னுடைய தாய் தந்தையர்கள் வைத்த பெயர்களை மாற்றியதற்கு பின்னாடி மகத்தான சாதனைகளை படைத்திருக்கிறங்கிற பேர் உண்மையை நம்ம கண்டுபிடித்திருக்கிறோம். ஆக ராஜராஜனுடைய கூற்று என்ன என்று கேட்டால், நட்சத்திரங்களை பார்த்து பெயர் வைத்து அதன் மூலமாக வெற்றி கிடைக்குமே ஆனால் வைக்கிறதுல தவறில்லை.
ஆனால் நட்சத்திரத்தை பார்த்து தான் பேர் வைக்கணுங்கிற சட்டம் அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆதி காலத்தில் நம்ம படிக்காத இருக்கிற காலகட்டத்தில், படிப்பு கல்வியறிவு இல்லாத காலகட்டத்தில், எழுத்தறிவு இல்லாத காலகட்டத்தில் நாம நம்மளுடைய ராசி கட்டங்களை புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு வேற வழியே இல்லாத சூழல் இருக்கிற பொழுது நம்மளுடைய ஆண்டோர்கள் சான்றோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கொண்டு ராசியை எடுத்துக்கொண்டு முதல் அவங்களுடைய அந்த ராசியை கண்டுபிடிப்பதற்கு அந்த நட்சத்திரங்கள்ல பேர் வைக்க சொன்னாங்க. இப்ப கும்பராசியா இருந்தால் சதய நட்சத்திரமாக இருந்தால் கா கி கூல பேர் வைங்க என்று சொன்னார்களே ஒழிய, அவர்கள் கல்வியறிவு இல்லாத காலகட்டம் இருந்த காரணத்தினால் பிற்காலத்தில் அவர்களுக்கு திருமணம் செய்கிற பொழுது அவர்களுக்கு ஜாதகத்தில் எப்படி பொருத்தம் பார்ப்பதற்கு பயன்பட்டு இருக்கிறதே ஒழிய வேற எந்த விஞ்ஞானமும் இதில் இல்லை. ஆகவே ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் எது காரணமாக இருக்கிறது என்று கேட்டால் பெயர்தான் காரணமாக இருக்கிறது. அந்த பெயரை சரியானதொரு நல்ல பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும். சரியில்லை என்றால் மாற்றம் செய்வதுதான் வாழ்க்கையில் ஏற்றத்தை நிகழும். பெயரியல் பேரரசர் டாக்டர் சி.வி. ராஜராஜன் அவர்கள். முகவரி 12B ஆர்காட் ரோட், 2வது குறுக்கு தெரு, விருகம்பாக்கம், சென்னை 92. செல்போன் நம்பர் 9840019245, 9282158287. என்னுடைய நண்பர் மூலியமா சார் அறிமுகமானாங்க. அறிமுகமாகும்போது கூட எனக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அறிமுகமாகி பேர், என்னுடைய பேரை ஸ்ரீதர்ங்கிற பேர் யாருமே இது வரைக்கும் முன்னேற்றம் ஆனதில்லை. இதனால நீங்கள் விஜி ஸ்ரீகாந்த் பேரை வைங்க, விஜி ஸ்ரீகாந்த் அப்படி வைக்கும்போது அது சொல்லும் போதே எனக்கு அவங்க சொன்ன மாத்திரத்திலே எனக்கு ஒரு லைக்காக இருந்தது. அதுக்கப்புறம் சார் எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை விட்டுருக்காங்க. அது எப்படின்னா, எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் பிரச்சனை எனக்கு அடுத்ததுக்கான சிந்திப்பதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. அது சிந்திப்பதற்கான ஒரு நல்ல ஒரு மனநிலையே இல்லாமல் இருந்தது. அப்படியே பைத்தியம் பிடிச்சி போன மாதிரி இருந்தது. எங்கே பார்த்தாலும் பலவித, அதாவது என்னுடைய பிரச்சனைகளுக்காக ஒவ்வொருத்தரும் அணுகும்போது யாருமே எனக்கு உதவி செய்கிற மாதிரி இல்லை. சார்கிட்ட எப்படின்னா பணம் மட்டும் கிடையாது. அதாவது எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் போய் போனோம்னா எவ்வளோ ஃபீஸும் கேட்பாங்க, ஜாதகமாக எழுதுனுங்க, நீங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் சாத்தியமானா உண்மையிலே பார்த்தீங்கன்னா, நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா சாத்தியமே கிடையாது. அதுக்கு இப்போ மாற்றங்கள் செய்கிறேன், இது பண்ணுறாமாங்க. ஆனால் நான் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு எப்படின்னா, நான் அதாவது உண்மையிலே ஒரு வாழ்க்கையில் மனிதனுக்கு பணம் தேவை. அதே மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலை, மனைவி, மக்கள் எல்லாரோடையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். அதுக்கான தன்னம்பிக்கை ஊட்டி, உனக்கு நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகையான பயிற்சிகள், பேர் மட்டும் எதுனா மட்டும் பத்தாது. சார் எனக்கு ஒவ்வொரு பயிற்சி கொடுக்கும் போதே ஒரு முறையான பயிற்சி, ஒவ்வொரு ஸ்டெப்பு கொடுக்கும்போது தன்னம்பிக்கை சொல்கிறாங்க. நீ ஜெயிப்பையா, நீ ஜெயிச்சே ஆகணும். இந்த பேர் மாற்றம் வந்ததுன்னா நிச்சயம் ஜெயிக்கே ஆகணும். அதுக்கான இது இருக்குது. அதேமாரி எப்படின்னா, என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு மாதங்களும் வரும்போதெல்லாம் போய் சொல்லுவேன், என்னுடைய மாற்றங்கள் உண்டாயிருக்குன்னு சொல்லுவேன். நிச்சயமாக சாதிச்சே ஆகணும். சாதனை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிறவனாக தான் நிச்சயம் படித்து பெரிய அவன் எண்ணம் போல் ஒரு இன்ஜினியராகவோ டாக்டரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டினியூவாக பேசும்போதே கொஞ்சம் வாய் திக்கி தான் பேசுவேன். எனக்கு அந்தளவுக்கு பேசுறதுக்கான இது கிடையாது. சார் சொன்னாங்க, நீ உனக்கு யார் சொன்னது, திக்கு சொன்னது, நீ நல்லா பேசுறியா, நீ நல்லா பேசுவ, நல்லா பேச்சு திறமை இருக்கு, நீ நல்லா பேசலாம்னு சொல்லி எனக்கு தன்னம்பிக்கை, சாருடைய அந்த ஒரு பேச்சு, அந்த பயிற்சி தான் எனக்கு இந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட மீடியா மாதிரி பேசுகிற அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா, இது ஒரு பெரிய வளர்ச்சி, மாபெரும் வளர்ச்சி. யாருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இந்த மாதிரி மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு? நீங்களும் பலன் பெற, 16 நலன் பெற இன்றே இப்போதே சந்தியுங்கள் பெயரியல் பேரரசர் டாக்டர் சி.வி. ராஜராஜன் அவர்கள். முகவரி 12B ஆர்காட் ரோட், 2வது குறுக்கு தெரு, விருகம்பாக்கம், சென்னை 92. செல்போன் நம்பர் 9840019245, 9282158287. அன்பு தோழர்களே, நண்பர்களே, ஐயா வணக்கங்க. என் பேரு கந்தசாமிங்க. சொல்லுங்க கந்தசாமி, எங்கேருந்து பேசுறேன்? சொல்லுங்க. கோலாலம்பூர்ல இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் பேர் வைக்கும் போது நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தான் வச்சிருக்காங்கய்யா. சரி. இந்த பேரும் மாத்தக்கூடிய பேர் தான். நாங்க ஏன் இந்த பேரை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இல்ல, அதுல என்னன்னா, அதாவது பேரை வைக்கிறது பொழுது உங்களுக்கு நட்சத்திரங்களை பார்த்துட்டு ராசியை பார்த்துட்டு பேர் வச்சிருப்பாங்க.
குறிப்பாக பெரும்பாலும் பார்த்துட்டிங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவர்கள், அதுவும் குறிப்பாக தமிழர்கள் தான் அதிகமாக இந்த நட்சத்திரங்களை பார்த்து பேர் வைக்கிறது. ஸோ நட்சத்திரங்களை பார்த்து பேர் வைத்தவர்கள்லாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்று ஒரு கணம் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். ஸோ ஏன் நட்சத்திரங்களை பார்த்து பேர் வச்சாங்க அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் அறிவு இல்லையா, புத்தி இல்லையான்னு நம்ம கேட்கறதுக்குன்னு ஒரு எண்ணம் தோணும்ல. இல்லை, அவங்கெல்லாம் அறிவாளியாக இருந்திருக்காங்க. ஆனால் இதில் அறிவியல் இல்லை. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் கல்வி அறிவு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் எங்கேயாவது ஒரு வில்லேஜில் ஒரு தோட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கோம். ஒரு 50 வருஷத்துக்கு எடுத்துட்டீங்க. 50 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்த உடனே நேராக ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலுக்கு வந்து இந்த குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவார். அப்போ அவர் கேட்பார், எப்போ பிறந்துச்சு? ஐயோ எங்களுக்கு நேரம் தெரியாதுங்க, எங்கள்கிட்ட கடிகாரம் இல்லைங்க, எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எப்போ பிறந்துச்சு? நாங்கள் வந்து இந்த குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த வெயில் வந்து தலை உச்சியில் அடிச்சிச்சு அப்படின்னா அப்போ 12 மணின்னு அவர் முடிவு பண்ணி உடனே அந்த பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு இது என்ன நட்சத்திர ராசின்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த பிள்ளைக்கு கும்பராசியாக சதய நட்சத்திரமாக இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் கந்தசாமி கருப்புசாமின்னு பேர் வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்புறம் ஒரு 50-30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ இந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணணும். திருமணம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு குடும்பமே சேர்ந்து திருமணம் பண்ணுற நிலைமை வருகிற பொழுது போய் எப்போ இந்த குழந்தை ஜாதகத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டால் எனக்கு ஜாதகம் தெரியாதுங்க, எனக்கு நட்சத்திரம் தெரியாது, எழுதுனது தெரியாது, எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு கேட்டால் உடனே அவர் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து ஜப்பான்காரன் வந்து மலேசியாவில் குண்டு போட்டான் பாருங்க, அதுக்கு பயந்துட்டு அவங்க ஆத்தா ஓடி போனால் அதில் வயிற்று வலி பிறந்து குழந்தை பிறந்துடுச்சுப்பாங்க. சரி, இவன் எப்போ பிறந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நேரு வந்து இருக்கார்ல, நேரு செத்து 4ஆவது நாள் இவர் பிறந்தார்னு சொல்லுவாங்க. சரி, இதை வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, அதை விட்டுரு, உன் நட்சத்திரம் என்ன அப்படின்னு அந்த உன் பேரை சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த பேரை வச்சுக்கிட்டு அதில் முதல்ல நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி ராசியை கண்டுபிடிச்சி பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது பயன்பட்டு இருக்கிற ஒழிய ஸோ வேற எந்த இதில் உடைய சயின்ஸ் இல்லை, இதில் உண்மை இல்லை. இன்னைக்கு சீனக்காரர்கள் யாரும் நட்சத்திரங்களை பார்த்து பேர் வைக்கிறதுக்கு இன்னைக்கு பெரும்பாலும் சீனர்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்க பாரம்பரியமாக வைக்கிற அந்த சீனர்கள் பேரையே மாற்றிட்டு இன்னைக்கு என்கிட்ட கூட நிறைய சீனர்கள் வந்து ஆங்கில பேர்கள் வச்சுட்டாங்க. நிறைய ஆங்கில மோகம் இன்னைக்கு டேவிட், வின்சென்ட் சொல்லி போட்டு ஜேக்கப்னு நிறைய புதிய ஆங்கில பேர்களை சர்நேமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் பொருளாதாரத்தில் தலை சிறந்து விளங்கியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன நடக்குதுன்னா இதில் எந்த விஞ்ஞானமும் இல்லை. ஆக தமிழர்கள் மட்டும்தான் இன்றைக்கும் 4 நட்சத்திரங்களை பார்த்துட்டு நாம் இன்றைக்கி வாழ்க்கையில் படாத பாடுகளை பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்தியாவில் பெரும்பாலும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க நிறைய நட்சத்திரங்களை பார்த்து ராசியை பார்த்துலாம் மாறிட்டாங்க. ஆனால் மலேசிய மன்னர்கள், மலேசியாவில் இருக்கிற மக்கள் மட்டும் இன்றைக்கும் அந்த பிடிமானத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கீங்களா, வெற்றி பெற்றிருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை. இன்றே இப்போதே சந்தியுங்கள் பெயரியல் பேரரசர் டாக்டர் CV ராஜராஜன் அவர்கள். முகவரி 12B ஆர்காட் ரோட், 2வது குறுக்கு தெரு, விருகம்பாக்கம், சென்னை 92. செல்போன் நம்பர் 9840019245 9282158287. இன்று நீங்கள் அனைவரும் திரு ராஜராஜன் அவர்களுடைய சொல்லிற்கேற்ப இல்லை என்றால் அவரை பொறுத்தளவில் அவர் செய்தால் காரியம் நன்றாக இருக்கும் முறையில் 2வது முறையாக நீங்கள் திருமணம் செய்திருக்கிறீர்கள். நான் என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதாவது திரு இன்று பார்த்தீர்களேனால் என்னுடைய பெயரானது முன்பு ஆர் தனபாலன் என்று தான் இருந்தது. ஒரு முறை அவர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபொழுது அவர் சொன்னார், அதாவது நீங்கள் தனபாலன் என்பது PHALAN என்று போடுகிறீர்கள், யாரும் உங்களை கூப்பிட தனபாலன் என்று தான் கூப்பிடுவார், யாரும் தனபாலன் என்று கூப்பிட மாட்டார்கள். அதனால் நீங்கள் அந்த எச் என்ற எழுத்து போடுவதால் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்லாது எச்சுக்கு பதில் நீங்கள் என் சேர்த்துக் கொள்ளுங்கள். என்ன நான் உடனடியாக என் மூளையில் தட்டுப்பட்டது. ஏனென்றால் என்னுடைய தாயாரின் பெயர் நேசம்மாள். ஏன்னா சிறிய வயதிலேயே நான் 5 வயதாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார். முழுமையாக என்னுடைய தாய் தான் எங்களை எல்லாம் காப்பாற்றின காரணத்தினால் என்னுடைய தாயினுடைய பெயரை சேர்த்துதான் நேச ரத்தின தனபாலன் என்ற தாயின் பெயரையும் அதே போல் தகப்பனார் பெயருடைய பெயரை நான் இணைத்துக் கொண்டேன். அதற்கு அப்படி சொன்னார், அதாவது 3 எழுத்துக்கள் தான் பிரபலமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள், அதாவது MGR என்றும் NTR என்றும் MGM என்றும் இன்னும் அடுக்கிக் கொண்டே சென்றார். ஆனால் இந்த 3 எழுத்துக்கு நீங்கள் என்று சொந்தக்காரர் இருக்கிறார்கள், நிச்சயமாக அவங்க பார்த்தீர்களேனால் ஒரு காலத்தில் உங்களுடைய பெயர் மறைந்துவிடும், இந்த என்ஆர்டி தான் நிற்கும் என்று சொன்னார். அதே போன்று பார்த்தீங்கன்னா அநேக பேருக்கு என்ஆர்டி என்றால் தான் தெரியும் ஒழிய என்ஆர் தனபாலன் என்று சொல்ல தெரியாத அளவுக்கு இன்றைக்கு நான் பெருமை பெற்றிருக்கிறார்.
அதுக்கு மூல காரணம் ராஜராஜன் தான். பெயரியல் பேரரசர் டாக்டர் சி.வி. ராஜராஜன் அவர்கள். முகவரி 12B ஆர்காட் ரோட், 2வது குறுக்கு தெரு, விருகம்பாக்கம், சென்னை 92. செல்போன் நம்பர் 9840019245, 9282158287. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். நான் சிங்கப்பூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன் சார். சொல்லுங்க பாண்டியன். சார், எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆக வந்தோம் சார். பட் பொருளாதாரத்துலயும் ஒரு செட்டில் ஆக முடியல. ஒரு குடும்ப வாழ்க்கையில சரியா பிரச்சனையா இருக்கு சார். ஓகே, அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சிங்கப்பூர்ல இருந்தா என்ன, அல்லது ஸ்ரீலங்கால இருந்தா என்ன, அமெரிக்கால இருந்தா என்ன, லண்டன்ல இருந்தா கூட நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த பாண்டியன்கிற பெயர் இருக்குது இல்லையா, அது பேருடைய வாழ்க்கையை பார்த்துட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் முதல்ல ஊருக்கு, உலகத்துக்கு, மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய, மற்றவங்களுக்கு வழங்கக்கூடிய, மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, மற்றவங்களுக்கு ஆலோசனைகளை, அறிவுரைகளை சொல்லக்கூடிய பெயராக இருக்குமே ஒழிய, தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தன்னை பெற்ற பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஏதாவது இந்த பெயர்ல செய்ய முடியுமா, அவர்களை ஆளாக்க முடியுமா, அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கி தர முடியுமா, அவங்கள சந்தோஷப்படுத்த முடியுமா, அவங்களுக்கு கூட நீங்க சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இந்த பெயர்ல முடியாது. துக்கம்தான். அப்ப இந்த பேர் என்ன செய்யும், ஊருக்கு உலகத்துக்கு நன்மைகளை செய்யக்கூடிய பேரு. தான் வாழணும்ல, என்ன செஞ்சிருக்காங்க பெரியவர்கள், என்னன்னா தனக்கு மிஞ்சினதுதான் தானம்னு சொல்லியிருக்காங்க. தான் வாழாம, தான் அனுபவிக்காம மற்றவர்களை வாழ வைக்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா தன்னுடைய பெற்றோர்களை யார் பார்க்கறது? அப்ப இந்த பேர் தான் பிரச்சனை. நீங்க வந்து இப்ப என்னதான் நீங்க வந்து மதுரை மாவட்டத்தை, தென் மாவட்டங்கள்ல இருந்துகிட்டு நீங்க சிங்கப்பூருக்கு வந்தாலும் போராடினாலும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பொருளாதாரத்துல செட்டில் ஆகிற பணத்தை அதை மல்டிப்ளை பண்ணி எதையாவது ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய முடியல. நீங்க அப்படியே இங்க இருந்து சிங்கப்பூர்ல இருந்து சம்பாதிச்சு அனுப்பி ஊருக்கு அனுப்புனாலும் அவங்க அந்த பணத்தை 10 மடங்கு ஆக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏனென்றால் இந்த பாண்டியன் என்ற பெயர் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது. இப்ப இந்த பெயரை மாற்றம் செஞ்சால் ஏற்ற வருமா என்று கேட்டால் நிறைய மாற்றங்கள் நிகழும். நீங்க வந்து இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்கீங்க? மதுரையில இருக்கீங்க இல்லையா? அதுல வந்து என்ன பார்க்கலாம், பார்த்தா உங்களுக்கு பெயர் மாற்றம் செஞ்சு கொடுக்கலாம். அந்த பேரை நீங்க எழுதுறது, சொல்றது, உச்சரிக்கிறது, கூப்பிடுறது, இந்த மாதிரியான நான் இப்போ மாத்துகிற பேரை உடனடியா நீங்க சட்டப்படி மாத்தணும்னு அவசியம் இல்லை. எப்படி ஒரு இறைவனுடைய திருநாமத்தை சொன்னா நமக்கு பலன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப அவ்வை பிராட்டியாரு கூட சொல்லுவாங்க, சிவாய நம என்று சொல்பவருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இந்த பெயரை, எந்த பெயரை நீங்கள் வைத்துக் கொண்டால் அந்த பெயரை உங்களுடைய நீங்க திரும்ப திரும்ப எழுதுனா, சொன்னா, உச்சரிச்சா, கூப்பிட்டா, கத்துனா, கதறினா அந்த பேருக்குரியவனாக நீங்க மாற 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 உள்ளத்தால், உடலால், மனதால், எண்ணத்தால், சிந்தனையால், செயல்களால் மாற்றங்கள் நிகழும். நீங்களும் பலன் பெற 16 நலன் பெற இன்றே இப்போதே சந்தியுங்கள் பெயரியல் பேரரசர் டாக்டர் சி.வி. ராஜராஜன் அவர்கள். முகவரி 12B ஆர்காட் ரோட், 2வது குறுக்கு தெரு, விருகம்பாக்கம், சென்னை 92. செல்போன் நம்பர் 9840019245, 9282158287. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. இப்ப என்னோட நண்பருக்காக நான் அந்த கோலாலம்பூர்ல இருந்து பேசுறேங்கய்யா. சொல்லுங்க. என் நண்பருடைய பேர் வந்து உதயகுமாருங்கய்யா. சரி. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபி இருக்கு, சுகர் இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு நோய்கள்ல கஷ்டப்பட்டு இருக்காரு. சரி. இப்ப அவருக்கு இந்த பேரை மாத்தினா அதெல்லாம் சரிப்படுத்த முடியுமாங்கய்யா? இல்ல, அதான் இப்ப என்ன பிரச்சனைன்னா, நான் வந்து பெயர் மாற்றத்துக்கூடாக நாளையே என்னைக்கு வந்து என்னை கோடீஸ்வரர்களாக உருவாக்க முடியுமான்னு கேட்டா நான் ஓவர் நைட்ல கோடீஸ்வரரா ஆக்க முடியாது. ஆனா நான் பல கோடீஸ்வரர்களை உருவாக்கி இருக்கேன். ஆனா ஒரு நாளைக்கு இல்லை. ஆனா இந்த உடல் ரீதியாக பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறாங்க பாருங்க, இந்த நோய் எதிர்க்கிற விஷயம், நோய் உடம்புல பாதிக்கப்படுகிற விஷயங்கள்ல ஒரு நாள்ல ஓவர் நைட்ல எல்லாம் பிரச்சனைகள் தீர்ந்து இருக்கு. இப்ப நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து மருத்துவம் இல்ல, மருத்துவம் பாக்குறது இல்ல, மருந்து கொடுக்கிற வேலைகளை நான் செய்யறது இல்ல, மருத்துவமும் எனக்கு தெரியாது. ஆனால் பேரை மாற்றுகிற பொழுது பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அவங்கள்ட்ட கடந்த தீர்க்க முடியாத பல நோய்கள் தீர்ந்ததாக ஒவ்வொரு நாளும் என்னிடம் பெயர் மாற்றியவர்கள் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நான் மருத்துவர் இல்லை, ஆனால் பேர் என்ன செய்கிறது என்று பார்த்தால், பேர் என்ன செய்கிறது என்று சொன்னால், எங்கிருந்து ஒரு மனுஷனுக்கு நோய் உற்பத்தி ஆகிறது, ஒருத்தருக்கு பிபி எங்க வருது, பிரஷர் எங்கிருந்து வருது, சுகர் எங்கிருந்து வருது என்று நீங்க மருத்துவர்கிட்ட கேட்டீங்கன்னா, அவர்களுடைய மனம் ஆத்திரப்படுகிற பொழுது, அடிக்கடி அவர்கள் கோவப்படுகிற பொழுது,
பல்வேறு சிந்தனைகள் இருக்கிற பொழுது, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காத பொழுது, எண்ணங்களால் அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிற பொழுது, சோ மனநிலை கெட்டு போகிறது, உடல்நிலை கெட்டு போகிறது, சிந்தனை சிதறல்கள் ஏற்படுதுங்கிறது தான் இப்ப பிரச்சனை. இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு, ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கு பின்னணியில் எது காரணமாக இருக்கிறது என்று கேட்டால், மனம் செம்மையாக இல்லை, மனம் சாந்தமாக இல்லை, மனம் தெளிவாக இல்லை என்பதுதான் இல்லையா? இந்த மனம் ஏன் தெளிவாக இல்லை என்றால், நான் தவறான பெயர் வைத்திருக்கிறவர்கள் பூரா பிரச்சனையாக இருக்காங்க. அப்ப நிறைய பேர்களுக்கு பெயர் தான் ஆத்திரத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிற. சில பேர்களை பார்த்துட்டீங்கன்னா அவங்க சாந்தமாகவும் எப்பொழுதும் சமாதானமாகவும் பேசுவாங்க. சில பேருக்கிட்ட பார்த்துட்டீங்கன்னா சிரிச்சா கூட என்னத்துக்கு சிரிக்கிறேன்னு சொல்லி அதுல ஆத்திரத்தையும் கோபத்தையும் உக்கிர சொற்களால் கொட்டுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப ஒரே மாதிரியான எல்லாரும் இருக்கிறதுல ஒரு விஷயத்தை ஒருத்தர் கையாளுகிற பொழுது ஒவ்வொருத்தரும் அவருடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இல்லை அவர்களுடைய பேர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அண்ட் ஆக்ஷன் பண்றாங்க இல்லையா? அப்ப இதுக்கு என்ன காரணம் என்றால் பெயர் தான். ஒரு சாதாரணமாக நல்ல இசையை கேட்கிற பொழுது நாம சுகமாக இருக்கிறோம் இல்லையா? ஒரு 5 ஸ்டாருக்கு போனோம்னா, 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டோம்னா அங்க சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு சாதாரணமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம்னா, அல்லது பிரச்சனையான இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம எண்ணம் மாறுபடுகிறது அல்லவா? உள்ளம் தடுமாறுகிறது அல்லவா? ரத்த கொதிப்பு வருகிறது அல்லவா? ஆக பெயர் மாற்றத்துக்கூடாக நோய்களை தீர்க்க முடியுமா என்று கேட்டால், சத்தியமாக பெயர் மாற்றத்தால் மட்டுமே நிரந்தரமான நோய்களை தீர்க்க முடியும் என்பதை நான் அனுபவபூர்வமாக கண்டதோடு மட்டுமில்லாமல் பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு பெயர் மாற்றத்துக்கூடாக நோய் தீர்ந்ததாக பல பேர்கள் எனக்கு சாட்சியம் அளிக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும், வெற்றிக்கும் தோல்விக்கும் பெயரே காரணம் என்பதை முதலில் உலகுக்கு உணர்த்தியவர் பெயரியல் பேரரசர் டாக்டர் CV ராஜராஜன் அவர்கள். இவரை இன்றே இப்போதே சந்தியுங்கள், இனிதே வாழ்வை தொடங்கிடுங்கள். பாமரர்கள் முதல் படித்தவர் வரை, வர்த்தகர்கள் முதல் வானியல் நிபுணர் வரை, கலைத்துறையினர் முதல் கணிதவியல் நிபுணர் வரை கணக்கற்றோர் இவரால் பலன் பெற்றார். நீங்களும் பலன் பெற, 16 நலன் பெற இன்றே இப்போதே சந்தியுங்கள் பெயரியல் பேரரசர் டாக்டர் CV ராஜராஜன் அவர்கள். முகவரி 12B ஆர்காட் ரோட், 2வது குறுக்கு தெரு, விருகம்பாக்கம், சென்னை 92. செல்போன் நம்பர் 9840019245 9282158287. அன்சாரி என் பேரு. உங்க பேரு அன்சாரியா? ஓகே அன்சாரி, உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. 25/11/1976. ஓகே, கல்யாண தேதி சொல்லுங்க. கரெக்டா கல்யாணம் முடிஞ்சு சொல்றீங்க. 10/12/95. 95. ஓகே, எங்க இருக்கீங்க மலேசியால? ஜோஹர். ஓகே, ஜோகூர்ல இருக்கீங்க. கல்யாணம் பண்ண தேதி ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது உங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கைக்கு ஓரளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கு, முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க. ஆனால் அன்சாரிங்கிற பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்காது. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அன்சாரி? ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன். ஓகே, சொந்தமா வச்சிருக்கீங்களா? ஆமா, ஃப்ரெண்டோட. ஓகே, என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை செஞ்சீங்கன்னா நல்லா உழைச்சிருப்பீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு உழைச்சி கொடுக்கணும், உங்களால் மற்றவங்க பயன்படணும்னு விதி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை என்ன நடக்குதுன்னா, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். எவ்வளோ பணம் வந்தாலும் மிச்சம் பண்ண முடியாது, சேமிக்க முடியாது. இப்போ நீங்கள் சொந்தமாக ஆரம்பித்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு பணம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் லேபர் ப்ராப்ளமும் வந்துடும். ஆனால் பெரிய எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு. 40 வயசுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் பெரிய ஆளாகணும், கோடீஸ்வரன் ஆகணுங்கிறதெல்லாம் உங்களுடைய பிறப்பில் இருக்கிற ரகசியம். நீங்கள் இன்னும் சாதிக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்கள் நிக்கா பண்ண, திருமணம் பண்ண தேதி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த அன்சாரிங்கிற பேரில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தினால் நிச்சயமா பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். ஸோ என்னுடைய ஃபோன் நம்பர் இது டிவியில் போடுவாங்க, இல்லாட்டி உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு அந்த நம்பரை கொடுக்குறேன். என்கிட்ட ஒரு நாள் நேராக வந்து பார்த்துருங்க. அன்னைக்கு நம்ம நிறைய சந்திச்சு உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்க கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா? ஓகே ஓகே, நன்றி. ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும்
வெற்றிக்கும் தோல்விக்கும் பெயரே காரணம் என்பதை முதலில் உலகுக்கு உணர்த்தியவர் பெயரியல் பேரரசர் டாக்டர் CV ராஜராஜன் அவர்கள். முகவரி 12B ஆர்காட் ரோட், 2வது குறுக்கு தெரு, விருகம்பாக்கம், சென்னை 92. செல்போன் நம்பர் 9840019245.